ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் யாசேர். ஒன்றிய அரசு கிட்ட நாங்கள் எதற்கெடுத்தாலும் சண்டையிட மாட்டோம், அனுகூலமாக நடந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி சட்டமன்றத்தில் விஜய் அவர்கள் அறிவித்து கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றிய அரசு கூட எந்த அளவுக்கு வளைந்து நெளிந்து கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு விஜய் அவர்கள் வளைந்து நெளிந்து கொடுத்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக 3 விஷயங்கள் விஜய் அவர்கள் ஒன்றிய அரசு கிட்ட ரொம்பவுமே அடிபணிந்து போவது இன்னைக்கு அம்பலமாகி இருக்கு. இந்த 3 விஷயங்களை தான் இந்த வீடியோவில் ஆதாரத்தோடு அம்பலப்படுத்த போகிறோம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். மறக்காமல் நம்முடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாமளும் மத்திய அரசு அப்படின்னு சொல்லி தான் சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஆனால் ஒன்றிய அரசு அப்படின்ற வார்த்தையை எப்போ பயன்படுத்த ஆரம்பித்தோம் அப்படின்னா, பாஜகவை பொறுத்த வரைக்கும் மாநிலங்கள் எல்லாமே அவங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது, கூட்டாட்சி அப்படின்றதற்கு எந்த ஒரு அடையாளமும் கிடையாது, ஒரே நாடு ஒரே இந்தியா தான், நாங்கள் தான் எல்லா அதிகாரத்தையும் வச்சுருப்போம், மாநிலங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை அப்படின்ற நோக்கில் மாநிலங்களில் சிதைக்கக்கூடிய எல்லா வேலைகளையும் அவங்க ஈடுபட்டாங்க. இதனால் ஒரு எதிர்ப்பை காட்ட வேண்டும் என்பதற்காக தான் இந்தியா என்பது யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தான், ஒன்றிய அரசு தான் அப்படின்னு சொல்லிட்டு அழுத்தி சொன்னது திமுக. ஆனால் விஜய் அவர்கள் இன்னைக்கு அதை இந்திய அரசு அப்படின்னு சொல்லி மாற்றிட்டாரு. ஏன் மாற்றினார்? ஒருவேளை பாஜக தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கிருச்சா, மாநிலங்களுக்கு ஆதரவாக செயல்பட ஆரம்பிச்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்டால் இல்லை. ஆனால் விஜய் தான் பாஜகவுடைய எதிர்ப்பு ஒன்றிய அரசு அப்படின்ற சுட்டிக்காட்டலை மழுங்கடிக்கும் விதமாக மாறியிருக்கிறார் அப்படின்ற செய்தியை சட்டமன்றத்திலே நாம் பார்த்தோம். இன்னைக்கு விஜய் அவர்கள் 3 விஷயங்களை தன்னைத்தானே அம்பலப்படுத்தி கொண்டார். பாஜகவுடைய அடிமை தான் நான் அப்படின்னு சொல்லிட்டு அடையாளப்படுத்தி கொண்டார். ரொம்ப குறிப்பாக முதல் விஷயம், துணைவேந்தர்களை சிஎம்ஏ வந்து நியமிப்பார், அவர் தான் வேந்தர் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை உச்சநீதிமன்றம் நமக்கு கிளாரிஃபை பண்ணாங்க, ஆளுநர் ரவி கையெழுத்து போடாததுனால. இந்த விஷயத்தை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் அதுவும் சம்பந்தமே இல்லாமல் ஜிஆர் சுவாமிநாதன் அமர்வுக்கு நெல்லையை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் மதுரை உயர்நீதிமன்றத்தில் கேஸ் போடாமல் சென்னை உயர்நீதிமன்றத்தில் விடுமுறை கால அமர்வில் கரெக்டாக 2வது அமர்வில் வந்து வழக்கை போடுகிறார். அதை ஜிஆர் சுவாமிநாதன் எடுக்கிறார். அந்த வழக்கில் வில்சன் அவர்கள் ஆஜராகி வாதிடுவதற்கு கூட அவருக்கு வாய்ப்பு என்பது கொடுக்கப்படவே இல்லை. தீர்ப்பை வாசிக்கும் போதும் பார்த்தீங்கன்னா மைக்கை ஆஃப் பண்ணிட்டு வாசித்தார். ஏன்னு சொல்லி தட்டி கேட்டதுக்கு போய் ஆன்லைனில் பார்த்துக்குங்க அப்படின்னாரு. வழக்கத்திற்கு மாறாக நீதிமன்றத்துடைய டைம் முடிஞ்சு இரவு வரை அந்த வழக்கு நடந்து தீர்ப்பு என்பது வாசிக்கப்பட்டு துணைவேந்தர்களை வந்து தமிழ்நாடு அரசுலாம் நியமிக்கக்கூடாது, அது ஆளுநர் தான் நியமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பை கொடுத்து விட்டு போனார். தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த அந்த சட்ட திருத்தத்திற்கு தடை போட்டார். உடனே முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார், வாதங்களை வைத்தார். ஜிஆர் சுவாமிநாதன் கொடுத்த தீர்ப்பு என்பது ரத்து செய்யப்பட்டு முழுமையான ஒரு வழக்காக இதை விசாரிங்கன்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு உத்தரவு போட்டது உச்சநீதிமன்றம். சென்னை உயர்நீதிமன்றமும் இந்த வழக்கு எடுத்து விசாரித்தாங்க. ஆனால் இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? சரியாக இன்னைக்கு இந்த வழக்கு ஆரம்பிப்பதற்கு முன்பு ஆளுநர் மாளிகையிலிருந்து சபாநாயகருக்கும் சட்டத்துறை அமைச்சருக்கும் ஒரு அழைப்பு என்பது வருது. இத்தனைக்கும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் மீட்டிங்கை விஜய் அவர்கள் நடத்துகிறாரு. அதில் சிடிஆர் நிர்மல்குமார் இருக்கிறார். இருந்தும் அந்த நிகழ்ச்சியிலேருந்து பாதியிலேயே சிடிஆர் நிர்மல்குமார் எந்திரிச்சு போகிறார். இங்கே சபாநாயகரும் போவதை பார்க்க முடியுது. 2 பேரும் ஆளுநர் மாளிகையில் போய் ஆளுநரை சந்திச்சிருக்கிறாங்க. எதற்காக சந்தித்தோம் அப்படின்ற எந்த தகவலுமே இல்லை. நாமெல்லாம் என்ன நினச்சோம் அப்படின்னா, ஒருவேளை கரூர் விஜயபாஸ்கர் வந்து இன்னைக்கு ராஜினாமா பண்ணியிருக்கிறார், குதிரை வேரத்தில் வந்து ஏன் இப்படி ஈடுபடுறீங்க, ராஜினாமாவை எப்படி நீங்கள் உடனே ஏற்றுக்கொண்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர் ஏதோ நல்ல அடிப்படையில் ஏதோ கேட்க போகிறாரோ, அதனால தான் ஆளுநர் மாளிகையிலேருந்து அழைப்பு வந்திருக்கிறதோ அப்படின்னு சொல்லிட்டு நாம் நினச்சோம். ஆனால் அப்புறம்தான் இந்த வழக்குடைய தகவல் வருது. இந்த ஆளுநர் மாளிகையில் இவங்களை அழைச்ச பிறகு இந்த வழக்கில் தமிழ்நாடு அரசு வைத்த இந்த வாதம் என்ன தெரியுமா? எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க ஜட்ஜ் ஐயா, எங்களுக்கு அவகாசம் கொடுங்க, நாங்கள் விவாதம் பண்ணுவதற்கு அப்படின்னு இருக்கிறாங்க. உடனடியாக தமிழ்நாடு அரசு சொன்ன அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு ஜூலை 29ஆம் தேதிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை தள்ளி வச்சிருக்கிறாங்க. இப்போ இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கிற முடியுது? ஒருவேளை சபாநாயகரையும் சட்டத்துறை அமைச்சரான சிடிஆர் நிர்மல்குமாரையும் இந்த வழக்கில் எந்த வாதமும் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆளுநர் மாளிகை இவர்களை வழிநடத்தி இருக்கிறதா அப்படின்ற கேள்வியை இன்னைக்கு நான் வைக்கல, பொதுமக்கள் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ கஷ்டப்பட்டு ஸ்டாலின் அவர்கள் உருவாக்கிய அந்த உரிமை என்பது இதில் பறிபோவதை பார்க்க முடியுதா? இது மட்டும் இல்லைங்க. 2வது விஷயம் என்ன அப்படின்னா, இந்த டாஸ்மாக் ஊழல், 1000 கோடி ஊழல், நாங்கள் மிகப்பெரிய அளவுக்கு வாட்ஸ்அப் சாட்டெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இடி
டாஸ்மாக் உடைய ஹெட் குவார்ட்டர்ஸை போய் வந்து ரைடு பண்ணாங்க. இப்படி ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸில் அத்துமீறி நுழைவதற்கு எந்த அதிகாரமும் கிடையாதுன்னு சொல்லி தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் போய் ஒரு வழக்கு போட்டாங்க ஈடிக்கு எதிராக. அப்போது தலைமை நீதிபதியாக இருந்த BR கவாய் அவர்கள் ஒரு வார்த்தையை சொன்னார். என்ன சொன்னார்? டு நாட் கிராஸ் யுவர் லிமிட். நீங்கள் ரொம்ப எல்லா எல்லையுமே கடந்து கிராஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் ஃபெடரல் ஸ்ட்ரக்சரை வந்து கேள்விக்குள்ளாக்குறீங்க. கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராக உங்களுடைய செயல்பாடு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு டாஸ்மாக் உடைய கேஸை ஈடி விசாரிக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரே நாளில் தடை போட்டார் தலைமை நீதிபதியாக இருந்த BR கவாய் அவர்கள். ஸ்டாலின் மிகப்பெரிய வெற்றியை பெற்றாரு. தனக்கு கீழ் இருக்கக்கூடிய அந்த டாஸ்மாக் நிறுவனத்தை ஒன்றிய அரசுடைய ஏவல் படை அதிகாரத்திற்கு கட்டுப்படுத்த முடியாது என்ற அந்த உரிமையை நிலைநாட்டினார். ஆனால் விஜய் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா, மீடியாக்கள் வெளியே வந்த செய்தி, இந்த வழக்கு ஈடிக்கு எதிராக தமிழ்நாடு அரசுடைய இந்த மேல்முறையீடு வழக்கை விஜய் வாபஸ் வாங்க இருக்கிறாராம். இது வந்து மீடியாக்கள் இப்போ செய்தியாக வந்திருக்கு. அதுவும் விடுமுறை அமர்வு ஜூலை 12ஆம் தேதி வரை இருக்கு. அதற்கு முன்பே வாபஸ் மனுவை விஜயுடைய அரசு வந்து தாக்கல் செய்ய இருக்கிறாங்களாம். எவ்வளோ பெரிய மோசம் பாருங்க. டாஸ்மாகில் 1000 கோடி ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு ஈடி ஒரு பித்தலாட்டத்தை பண்ணி அதில் வந்துட்டு சினிமா ப்ரொடியூசர் ஆகாஷ் பாஸ்கரன்லாம் உள்ள இழுத்து கடைசி அவரையும் ப்ரூவ் பண்ண முடியாமல் ஆகாஷ் பாஸ்கரனிடம் மன்னிப்பு கேட்டு மண்டியிட்டது ஈடி. அப்படி எந்த ஆதாரமும் இல்லாத ஈடியை உச்சநீதிமன்றத்தில் போய் ஸ்டாலின் அவர்கள் மிகப்பெரிய அளவுக்கு சம்பவம் பண்ணி அடிபணியை வச்சா அந்த வழக்கே வாபஸ் வாங்குறீன்றார். இதனால் என்னாகும்? ஈடி மறுபடியும் டாஸ்மாகோடைய அலுவலகத்தை ரைடு பண்ணும். மறுபடியும் ஆதாரங்கள்ன்ற பேரில் ஒரு வித்தையை காட்டுவாங்க. டாஸ்மாகில் கடந்த ஆட்சியில் மிகப்பெரிய ஊழல் நடந்ததாக மறுபடியும் பிம்பத்தை காட்டுவாங்க. இதுதான் விஜய் அவர்கள் எதிர்பார்க்கிறாரா? ஆனால் திமுக ஆட்சியை குறை சொல்வது, திமுக ஆட்சி மீது ஊழல் புகாரை காட்டுவதற்காக நீங்கள் வாபஸ் வாங்குறீங்க தெரியுமா? அந்த முடிவை நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா அது ரொம்ப ஆபத்தானது. நீங்கள் உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு துறையை ஒன்றிய ஏவல் படைக்கிட்ட போய் நீங்கள் அடமானம் வைக்கிறீங்க. எனக்கு கீழே இருக்கக்கூடிய துறையில் நீ எப்படி அத்துமீறி ரைடு பண்ணலாம்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் கேட்டு தடை வாங்கினா பரவாயில்ல, எனக்கு கீழே இருந்தாலும் பரவாயில்ல, நீ வந்துட்டு ரைடு பண்ணிக்க, நீ என்ன வேணுமா எடுத்துட்டு போ அப்படின்ற மாதிரி இந்த வழக்கை வாபஸ் வாங்க போகிறேன் அப்படின்ற அந்த தகவல் மீடியாவிலேருந்து வந்திருப்பது என்பது கடுமையான அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்துது. அப்போ தமிழ்நாட்டு உரிமையை எப்படி இழக்கிறார் பாருங்க. ஏற்கனவே நேரு அவர்கள் மீது வழக்கு பதிய சொல்லி ஈடி கடிதம் மேலே கடிதம் அனுப்புனாங்க. ஆனால் அன்றைய ஸ்டாலின் அரசு எஃப்ஐஆர் போடணும்னா எங்கள் ஆட்சியில் நாங்கள் விசாரித்து போடுவோம், நீ யார் எஃப்ஐஆர் போட சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஈடியை கண்டிச்சாங்க. ஆனால் விஜய் அரசு வந்த உடனே எஃப்ஐஆரை வந்து போடுவதற்கு அந்த மனுவையை மாற்றி அமைச்சு உயர்நீதிமன்றத்தில் இப்போ அதுக்கு ஒரு கேஸ் போயிட்டுருக்கு. இந்த சூழலில் டிவிஎஸ்சி மூலமாக ஏவா வேலு அவர்களை ரைடு பண்ணுறாங்க. அது எதுக்கு அப்படின்னா, எஃப்ஐஆர் என்பது டிவிஎஸ்சி போட்டால் தான் ஈடி உள்ள நுழைய முடியும். அப்போ ஏவா வேலுவை ஈடி கைப்பற்றுவதற்கு அல்லது ரைடு பண்ணுவதற்கு அல்லது கைது பண்ணுவதற்கான வேலையை முதலமைச்சரான விஜய் அவர்களே செஞ்சு கொடுத்தார் அப்படின்ற குற்றச்சாட்டு அப்போது வைக்கப்பட்டுச்சு. இப்படி ஒவ்வொரு அமைச்சர்களாக திமுக அமைச்சரவையில் இருக்கிற அத்தனை பேரையுமே ஒன்றிய ஏவல் படையான ஈடு கிட்ட ஒப்படைப்பது தான் இந்த விஜய் அவருடைய வேலையா அப்படின்ற கேள்வியும் வைக்கப்பட்டுச்சு. இப்போ மாநில சுயாட்சி, கூட்டாட்சி தத்துவம் இதெல்லாம் எங்கே போய் முடியும் அப்படின்ற கேள்வியும் விஜய் நோக்கி வச்சாங்க. ஆனால் இன்னைக்கு அதை எதுவுமே கண்டுக்கிறாம டாஸ்மாகுடைய வழக்கை வாபஸ் வாங்க இருக்கிறாரா விஜய் அப்படின்ற கேள்வி இன்னைக்கு எழுது. உச்சநீதிமன்றம் இதை எப்படி எடுத்துக்கொள்ள போகிறது அப்படின்றதையும் நம்ம பார்த்தாகணும். இத்தனை வெற்றி கிடைத்த வழக்கிலேயே வாபஸ் வாங்க போகுது, என்ன மாதிரியான நிலைப்பாடு அப்படின்றது தெரில. மூணாவது விஷயம், மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த விஷயம் என்ன அப்படின்னா, விஜயை பொறுத்த வரைக்கும் குடும்ப ஆட்சி அப்படின்ற குற்றச்சாட்டுகளை வச்சுக்கிட்டே இருந்தார். ஆனால் அவர் ஆட்சிக்கு வந்த உடனேயே அவருடைய கேமராமேனுக்கு பதவியை கொடுக்குறாரு, அவருடைய சொந்த மேனேஜருக்கு பதவியை கொடுக்குறாரு, அவருடைய பவுன்சருக்கு பதவியை கொடுக்குறாரு, அவருடைய ஜோசியருக்கு பதவியை கொடுக்குறாரு, இப்போ அவருடைய தயாரிப்பாளருக்கும் பதவியை கொடுத்துருக்கிறார். அப்போ நமக்கு என்ன யோசிக்க வருது? ஜனநாயகன் படத்தில் லாஸ் ஆகிட்டாரு, அதற்காக அரசு பதவியை கொடுத்து அதற்கு நிகராக நீங்கள் லாபம் பார்த்துக்குங்கன்றதுக்காக இந்த பதவி என்பது கொடுக்கப்பட்டுச்சா அப்படின்ற கேள்வி எழுந்துச்சு. அதில் தலைவர்கள் என்ன மாதிரியான கண்டனம் தெரிவிக்கிறாங்க அப்படின்னா, அந்த கேவிஎன் குரூப்போடைய
அந்த வெங்கட்ரமணா அப்படின்றவர் வந்துட்டு ஆந்திராவை பூர்வீகமாக கொண்டவர், கர்நாடகாவில் பல ஆண்டு காலமாக தொழில் பண்ணி அங்கே தான் இப்போ குடியிருக்கிறார். மேகதாது அணை போன்ற விவகாரங்கள் வந்தால் அதில் அவருடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும்? ஏன் இப்படிப்பட்ட ஒரு பதவிக்கு, டெல்லி சிறப்பு பிரதிநிதி பதவிக்கு நீங்கள் வேறு மாநிலத்தை சேர்ந்தவரை நியமிக்கணும் அப்படின்ற கேள்வி எழுப்புனாங்க. அதற்கு தாவேகா தரப்பு என்ன சொன்னாங்கன்னா, அதனால என்ன இருக்கு, முதலமைச்சர் அவருடைய நம்பிக்கைக்குரியவரை வந்துட்டு நியமிக்கிறாரு, இதில் என்ன தப்பு இருக்கு அப்படின்ற மாதிரியான பேச்சை அவங்க பதிலாக கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம இந்த விஷயத்துல வெறுமனை வந்துட்டு அவர் வேறு மாநிலத்தை சேர்ந்தவர், அவர் ஆந்திராவை சேர்ந்தவர், கர்நாடகாவை சேர்ந்தவர், அவர் இதுல மேகதாது அணையில எப்படியெல்லாம் டீல் பண்ணுவார், இதையெல்லாம் ஓரங்கட்டி வச்சிருவோம். இந்த பதவிக்கு இவர் லாயக்கா இல்லையா, இதுதான பாயிண்ட்டு. இந்த பதவியுடைய அதிகாரம் என்ன அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா, இந்த பதவியோட வேலை என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா நாம அந்த முடிவுக்கு வந்துடலாம்ல. இப்போ அந்த வேலையுடைய என்னென்ன அதிகாரம் இருக்கு அப்படின்றத நான் சொல்றேன். நமக்கெல்லாம் தெரியும், இந்த டெல்லி சிறப்பு பிரதிநிதி அப்படின்றது ஏதோ தமிழ்நாடு இன்னும் டெல்லியில் இருக்கு, அதில் இவர் போய் உட்காந்துக்குருவாரு, முதலமைச்சர் விஜய் டெல்லிக்கு வரும்போதெல்லாம் கூட போயிட்டு வருவாருன்ற அந்த பதவி கிடையாது. அது அந்த பதவி என்பது அமைச்சருக்கு நிகரான ஒரு பதவி. அதாவது அமைச்சருக்கு எப்படி ஒரு செக்ரட்டரி இருப்பாங்க, ஒரு கமிஷனர் இருப்பாங்க, துறை அதிகாரிகள் இருப்பாங்களோ அதே மாதிரி டெல்லியில் இவருக்கும் அடிஷ்னல் சீஃப் செக்ரட்டரி இருப்பாங்க, அடிஷ்னல் ரெசிடென்ட் கமிஷனர் இருப்பாங்க, சீஃப் அக்கௌண்ட் ஆஃபீஸர் இருப்பாங்க, ஜெனரல் மேனேஜர் இருப்பாங்க, அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் இருப்பாங்க, சூப்பரண்டென்டென்ட் இருப்பாங்க. இப்படி பல்வேறு அதிகாரிகள் இவருக்கு கீழே பணிபுரிவாங்க. அப்போ எப்படிப்பட்ட அந்த பதவியாக இந்த பதவி இருக்கு அப்படின்றதற்கு இந்த கீழ் பதவிகள் அத்தனை சாட்சியாக இருக்கா? இவர் என்ன வேலை பார்ப்பார் அப்படின்னா, இப்போ ஒன்றிய அரசுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் இடையே ஒரு பாலமாக இவர் செயல்படுவார். எப்படி பாலமாக செயல்படுவார்? இப்போ தமிழ்நாடு அரசு ஒரு பாலிசி டிசிஷன் மேக்கிங் எடுக்கிறாங்கன்னா அதை ஒன்றிய அரசு கிட்ட தகவல் சொல்லணும், இல்லை ஒன்றிய அரசுடைய உதவி அவருக்கு தேவைப்படுது. உதாரணமாக 100 நாள் வேலை திட்டம் இருக்குது, அதுக்கு நிதி இன்னும் வரல அப்படின்னா இவர் இந்த டெல்லி சிறப்பு பிரதிநிதி பதவியில் இருப்பவர் நேரடியாக ஒன்றிய அமைச்சர்களை போய் பார்க்கலாம், நேரடியாக ஒன்றிய அரசினுடைய சீஃப் செக்ரட்டரிஸை போய் பார்க்கலாம். இவ்வளவு ஏன் பியூரோக்ராட்ஸோடைய அந்த இடைஞ்சலே இல்லாமல் டிலேவே பண்ணாமல் பிரதமரையே நேரடியாக பார்க்கக்கூடிய அதிகாரம் இந்த டெல்லி சிறப்பு பிரதிநிதிக்கு இருக்கு. பார்லிமெண்ட் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பார்லிமெண்ட்டோடைய தமிழ்நாட்டுடைய கண்ணுக்காது இவர் தான். அதாவது இந்த பார்லிமெண்ட்ல என்ன பேசுறாங்க, என்ன நடந்துச்சு, என்ன விவாதம் போச்சு அப்படின்றத சிஎம்முக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் தெரியப்படுத்த வேண்டிய இடத்தில் இருப்பவர் இந்த டெல்லியுடைய சிறப்பு பிரதிநிதி. கண்ணு காது அப்படின்னு ஏன் சொல்றேன்னா, அவர் தான் பார்ப்பாரு, அவர் தான் கேட்பாரு, அதுதான் தமிழ்நாடு அரசுக்கு தெரியப்படுத்தும். அவர் தான் அந்த பார்லிமெண்ட் செஷனை எப்படி வழிநடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு எம்பிக்களுக்கு கூட சில விஷயங்களை வழிகாட்டுதல் செய்யக்கூடிய இடத்தில் இருப்பவர். அந்த அளவுக்கு ஒரு விஷயம். இப்போ பார்லிமெண்ட்லேயே ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க, அது தொடர்பாக சட்டத்தை ஏற்றுறாங்க, பாலிசி மேக்கிங் பண்ணுறாங்க அப்படின்னா அது என்ன மாதிரியாக போய்கிட்டு இருக்கு அப்படின்றத ட்ராக் பண்ணி அதையும் தமிழ்நாடு அரசுக்கு சொல்லக்கூடிய இடத்தில் இருப்பவர் இந்த டெல்லி சிறப்பு பிரதிநிதி. எப்படிப்பட்ட பவர் பாருங்க. இதை விட ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, டெல்லியில் இப்போ மாநிலங்கள் சார்ந்த ஒரு மீட்டிங்கை போடுறாங்க, அந்த மீட்டிங்கில் இவருக்கு அழைப்பே இல்லை என்றாலும் இவர் போய் அதில் கலந்துக்கிட்டு நம்மளுடைய மாநிலத்துக்கு எதிராக ஏதாவது பேசினாங்க அப்படின்னா உடனடியாக அப்ஜெக்ஷன் தெரிவித்து எங்கள் மாநிலத்துக்கு இது சரி வராது, இதை பற்றி நீங்கள் விவாதிக்க கூடாது என்று சொல்லக்கூடிய அதிகாரம் டெல்லி சிறப்பு பிரதிநிதிக்கு இருக்கிறது. இப்போ சொல்லுங்க, இந்த பதவிக்கு கேவிஎன் குரூப்போடைய சினிமா தயாரிப்பாளரான இந்த நபருக்கு, விஜயோடைய நம்பிக்கைக்குரியவருக்கு தகுதி இருக்கா? 2020 தான் இவர் சினிமா ப்ரொடியூசர், அதற்கு முன்னாடி ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டு, அந்த தொழிலதிபர்னு வச்சுக்கிறோம். இந்த தொழிலை செஞ்சவர், இந்த தொழில் இருக்கக்கூடிய நபருக்கு பார்லிமெண்ட்லாம் என்னன்னு தெரியுமா? பார்லிமெண்ட் ப்ரொசீடிங்கு தெரியுமா? ஒன்றிய அரசுடைய அமைச்சர்களை சந்திக்க முடியுமா? சீஃப் செக்ரட்டரியை சந்தித்து பாலிசி மேக்கிங் பற்றி பேச தெரியுமா? பார்லிமெண்ட் ப்ரொடியூசிங் பற்றி எம்பிக்களுக்கு வழிகாட்ட முடியுமா? அல்லது மாநிலம் சார்ந்த ஒரு மீட்டிங் நடக்கும்போது அதில் கலந்து கொண்டு இவருக்கான வாதத்தை அங்கே வைக்க முடியுமா? ஒன்றுமே தெரியாது. ஒன்றுமே தெரியாத நபரை இவர் என்னுடைய சினிமா ப்ரொடியூசர் அப்படின்ற அடிப்படையில் மட்டும் நியமிப்பது எந்த வகையில் நியாயம்? நான் ஆந்திராவை சேர்ந்தவர், கர்நாடகா சேர்ந்தவருக்கே போகல. இந்த பதவியுடைய அதிகாரத்தை வைத்து நான் கேள்வி எழுப்புறேன். கடந்த ஆட்சி காலத்திலாம் பார்த்தீங்கன்னா அதிகாரிகளையும் நியமிச்சிருக்கிறாங்க, அரசியல்வாதிகளையும் நியமிச்சிருக்கிறாங்க. ஞானதேசிகன் ஐஏஎஸ் இந்த பதவியில் இருந்திருக்கிறார். அதே போல் பார்த்தீங்கன்னா தேவசகாயம் அவர்கள் ஐஏஎஸ் அவர்கள் இந்த பதவியில் இருந்திருக்கிறார்.
கடந்த திமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா ஏகேஎஸ் விஜயன் அவர்கள் இந்த பதவியில் இருந்திருக்கிறார். அதிமுக ஆட்சி காலத்தில் தளவாய் சுந்தரம் இருந்திருக்கிறார். இவங்களுக்கெல்லாம் தமிழ்நாடு அரசுடைய பாலிசி மேக்கிங் என்ன, ஒன்றிய அரசு எப்படி செயல்படும், எங்கே போனால் யாரை சந்திச்சா என்னென்ன பண்ண முடியும் அப்படின்ற எல்லா விவரமும் தெரியும். ஏன்னா அனுபவம் இருக்குது. அதிகாரிகளை நியமிச்சா இருக்கும், அரசியல்வாதிகளை நியமிச்சாலும் இருக்கும். ஆனால் ஒரு சினிமா ப்ரொடியூசரை, ஒரு ரியல் எஸ்டேட் தொழிலதிபரை நியமிச்சா என்ன இருக்கும்? அப்போ ஏன் விஜய் அவர்கள் இதை நியமிக்கிறாரு? அது முக்கியமாக தமிழ்நாட்டுக்கு ஒன்றியத்திற்கு இடையே இருக்கக்கூடிய ஒரு பாலமாக இருக்கக்கூடிய பதவிக்கு ஏன் அவரை நியமிக்கணும்? அப்போ ஒன்றிய அரசை கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல எனக்கு எப்போ நீ 100 நாள் திட்டத்துடைய பணம் கொடுப்ப, எனக்கு எப்போ நீ பள்ளி கல்வித்துறைக்கு பணத்தை ஒதுக்குவ, எப்போ எனக்கு பேரிடர் நிதியை கொடுப்ப, எப்போ நீ நிறுத்தி வைக்கக்கூடிய அத்தனை நிலுவைத் தொகையும் கொடுப்ப, ஜிஎஸ்டியுடைய பங்களிப்பை எப்போ கொடுப்ப, இப்படியெல்லாம் அதட்டி கேள்வி கேட்கக்கூடிய ஒரு பதவியில் சினிமா ப்ரொடியூசரை போய் வச்சாருன்னா அப்போ என்ன சொல்ல வருகிறார் விஜய்? ஒன்றிய அரசை பெரிய பகையாளி மாதிரி நடத்தக்கூடாது, ஒன்றிய அரசை கேள்வி கேட்குற மாதிரி ஒரு அரசியல் முதிர்ந்த ஒரு நபரை அந்த பதவியில் வச்சிடக்கூடாது, எதுவுமே தெரியாத ஒரு நபரை வச்சுக்கிட்டா அவர் வாட்டுக்கு போவார், தமிழ்நாடு இல்லத்தில் தங்குவார், அவருடைய பிஸ்னஸை பார்த்துட்டு போயிட்டே இருப்பார், ஒன்றிய அரசுக்கு எந்த ஒரு இடைஞ்சலும் வராது, ஒன்றிய அரசும் அசால்ட்டாக இருக்கலாம், நாமும் அசால்ட்டாக இருக்கலாம், எங்கள் 2 பேருக்குள்ள எந்த சண்டையும் வராது, பாஜகவை எதிர்க்க தேவையில்லை அப்படின்ற நிலைப்பாட்டில்தான் இந்த தயாரிப்பாளரை விஜய் அவர்கள் நியமித்தாரா அப்படின்ற கேள்வி எழுதா இல்லையா? 3வது விஷயம், அபார் கார்டு. சமீபத்தில் செங்கோட்டையன் அவர்கள் சாதி அடையாளத்துடன் ஒரு ஐடி கார்டை கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னார். உடனே பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜமோகன் அது தெரியாமல் சொல்லிட்டாரு. சாதி அடையாளத்தோடு இல்லை, வெறுமன ஒரு ஐடி கார்டு தான், பிளட் குரூப்பு, ஃபோன் நம்பர் எல்லாமே வாங்கி அதில் நாங்கள் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். என்ன ஐடி கார்டுன்ற வார்த்தையை இது வரைக்கும் தெளிவாக சொன்னாங்களா? வெறுமனா ஐடி கார்டுன்றாங்க. அதான் ஏற்கனவே பிளட் குரூப்போட தானங்க, ஃபோன் நம்பரோட தானங்க குழந்தைங்க ஐடி கார்டு போட்டிருக்கிறாங்க. அவருக்கு புதிய ஐடி கார்டு. அப்போ அந்த ஐடி கார்டோட பேரை மறைக்கிறாங்க. அந்த ஐடி கார்டு வேறு எதுவும் கிடையாது, அபார் கார்டு. ஒன்றிய அரசு புதிய தேசிய கல்விக் கொள்கையின் கீழே கொண்டு வந்த கார்டு தான் இந்த ஐடி கார்டு. ஒரு பக்கம் தேசிய கல்விக் கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், இருமொழி கொள்கை தான், மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொல்லிட்டு வெற்று அறிக்கையாக விட்டுக்கொண்டு, மறுபுறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்றிய அரசுடைய அந்த புதிய தேசிய கல்வி கீழ் வரக்கூடிய அபார் கார்டை ஏற்றுக்கொள்கிறாங்க. மறைமுகமாக புதிய தேசிய கல்விக் கொள்கையை திணிக்கிறது இந்த விஜய் அரசு. எவ்வளவு பெரிய மோசடி பாருங்க. அதுக்கு தான் சாதி அடையாளத்திற்குரிய ஒரு கார்டுன்னு சொல்லி நம்மளை சாதியை மட்டுமே பேச வச்சுட்டு கார்டை எதிர்க்க விடாமல் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி அந்த கார்டே கொண்டு வரக்கூடாது. அந்த கார்டில் என்னென்ன அப்படி கலெக்ட் பண்ணுவாங்கன்னா, உங்களுடைய ஜாதி சான்றிதழ், அதாவது மாணவர்களுடைய ஜாதி சான்றிதழை வாங்கி டிஜிலாக்கல் முறையில் அதை ஸ்டோர் பண்ணிடுவாங்க அந்த கார்டில். அதே போல் மார்க் ஷீட்டை ஸ்டோர் பண்ணிடுவாங்க, இன்னும் பிற சர்டிஃபிகேட் அத்தனையும் ஸ்டோர் பண்ணுவாங்க. அது கல்லூரிக்கு போகிறாரா அப்பவும் ஸ்டோர் பண்ணுவாங்க, அவருக்கு ஓட்டர் ஐடி வருதா அதையும் ஸ்டோர் பண்ணுவாங்க. இது எல்லாம் ஒன்றிய அரசுக்கிட்ட போயிடும். ஒன்றிய அரசு மாணவர்களுடைய, தமிழ்நாட்டு மாணவர்களுடைய அத்தனை டேட்டா, அந்த சர்டிஃபிகேட்லேருந்து எல்லாத்தையும் தான் கைக்குள்ளே வச்சுக்கிறோம். இப்போ இதனால் என்னங்க பிரச்சனை வரும் அப்படின்னா, இதுக்கு சட்ட அங்கீகாரமே கிடையாது இந்த அபார் கார்டுக்கு. எப்படி இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கைன்னு சொல்லிட்டு NEP 2020 கொண்டு வந்தப்போ சட்டமாக கொண்டு வராமல், பார்லிமெண்ட்டில் சட்டமாக கொண்டு வராமல் வெறுமன ஒரு விஷயமாக நீங்கள் அமல்படுத்துங்கன்னு சொல்லிட்டு நிர்பந்தம் பண்ணி அதற்கு பணத்தெல்லாம் பிடிச்சி வச்சுக்கிட்டு தரமாட்டுறாங்களோ, அது மாதிரி தான் அந்த அபார் கார்டை கொண்டு வராங்க. சட்ட பின்புலமே இல்லாமல் மாணவர்களுடைய விவரங்களை எல்லாம் அந்த கார்டில் சேகரித்தா அந்த கார்டில் தேர்ட் பார்ட்டி திருடி அந்த மாணவர்களை சைபர் புல்லிங் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா? அப்போ என்ன பாதுகாப்பு இருக்குது? இப்போ இந்த மாணவருடைய விவரங்களெல்லாம் வாங்கி அந்த மாணவர்களை பர்சனலாக நீங்கள் வாட்ச் பண்ண மாட்டீங்க, என்ன அர்த்தம்? இது நீங்கள் கொண்டு வந்த டேட்டா பிரைவசி 2023 சட்டத்திற்கு எதிராக இருக்கா இல்லையா? மாணவர்களுடைய விவரங்கள் எல்லாம் ஒன்றிய அரசு கீழே போச்சுன்னா மாநில அரசு என்ன பண்ணும்? ஸ்காலர்ஷிப்லேருந்து பல்வேறு விஷயங்களை ஒன்றிய அரசு மாநில சுயாட்சியிலேருந்து பறித்து கொள்ளக்கூடிய வேலையில் அது ஈடுபடாதா? நாளைக்கு தேர்தல் வருது அப்படின்னா மாணவருடைய டேட்டாவை ஒன்றிய அரசு பயன்படுத்தாதா? எவ்வளவு சிக்கல் இருக்கு பாருங்க. ஆனால் இதையெல்லாம் மக்கள் மன்றத்தில் சொல்லாமல் நாங்கள் ஒரு ஐடி கார்டு கொடுக்க போகிறோம் அப்படின்றாங்க. என்ன ஐடி கார்டு? அதையாவது சொல்லுங்க. அதை மறைத்து கொண்டே இருக்கிறார்கள். அப்போ எந்த அளவுக்கு பாஜகவுக்கு அனுகூலமாக இவங்க போயிட்டு இருக்கிறாங்க பாருங்க. நடப்பது பாஜக ஆட்சி தான், அதில் 100% மாற்று கருத்தே கிடையாது. இத்தனைக்கும் தமிழ்நாடு பாஜக கூட ஆட்சி இங்கே நடத்தலை. வட இந்திய பாஜக எப்படி ஆட்சி நடத்துமோ அதை தான் நம்ம இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கோம். வட இந்தியாவில் நடக்கக்கூடிய அத்தனை சம்பவங்களுமே தமிழ்நாட்டில் நடக்குது. காவல்துறை இன்னைக்கு பாதிக்கப்பட்ட அந்த பாலியல் கொடுமை, சிறுமிகளெல்லாம் அடக்கம் பண்ணுற விஷயத்துலேருந்து பல்வேறு பிரச்சனைகளை நம்ம வட இந்தியாவில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்துக்கிட்டு இருக்கோமா இல்லையா?
விஜய் தேர்தலுக்கு முன்னாடி தன்னை பாஜகவுடைய எதிர்ப்பு போராளி மாதிரி காட்டிக்கொண்டார், கொள்கை எதிரி அப்படின்னாரு. ஆனால் அரசியல் எதிரி மீது அவ்வளவு குற்றச்சாட்டுகளை வைக்கிறார், கைது பண்ண துடிக்கிறார், அவர்களுடைய திட்டங்களை மறைக்கிறார், எல்லா வேலையும் செய்கிறார், போகிற எல்லா இடத்துலையும் அரசியல் எதிரியை பற்றி பேசுகிறார். ஆனால் கொள்கை எதிரியை பற்றி ஒரு வார்த்தை கூட இல்லை. கொள்கை எதிரியாக வைத்து கொண்ட நபரை இவங்கள்ட்ட நாங்கள் அனுகூலமாக போவோம், எதற்கெடுத்தாலும் எதிர்க்க மாட்டோம் அப்படின்றாரு. என்ன மாதிரியான அரசியலை விஜய் செய்கிறார்? தமிழ்நாட்டில் ஐடியாலஜி இல்லாத ஒரு மாநிலமாக மாற்றி அதை பாஜக கையில் ஒப்படைக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கமா அப்படின்ற கேள்வி இந்த 3 விஷயங்கள் மூலமாக தான் எழுது. நன்றி.